போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தர் நல்லவர். நம்ம பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், பழைய பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். நல்லா கை தட்டி. நல்லா கை தட்டி. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சாகமா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. சொல்ல முடியுமா? கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, ஆமென். அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுமா? அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆன்சரை போடுங்க. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் தேவ. ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்கு ரொம்பலாம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். இப்போ பாடும்போது ஆண்டவரே நிறைய வார்த்தை கேட்டுட்டேன். என துன்புறுத்தின வார்த்தைகள், ஏமாற்றின வார்த்தைகள், சோர்வுபடுத்தின மனுஷனுடைய வார்த்தைகள், என்னை காயப்படுத்தின மனிதனுடைய வார்த்தைகள் நிறைய கேட்டு 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 நான் வந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ வார்த்தைகள் கேட்டாலும் இன்னைக்கு இந்த ஆராதனையில் நீர் பேசும் ஒரே ஒரு வார்த்தை போதும் என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, என் வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கு. அப்படி பாடணும் பாருங்க.
ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழும். ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான், ஓராயிரம் ஜீவன். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிருந்தா இந்த பாட்டை சும்மா பாட முடியாது. அந்த பாட்டை ருசிச்சு உணர்ந்து, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான், யூ ஆர் மை லார்ட், நீங்கள் தான் என் அடைக்கலம், நீங்கள் தான் என் புகலிடம், உங்களை விட்டு எனக்கு வேறு யாருக்கு. எத்தனை பாடல் வந்தாலும் இவரோட பாடலை பாடும்போது அந்த ஃபீலிங்கோடு பாடணும், அதான் முக்கியம். சேர்ந்து பாடலாமா? நீரின்றி வாழ்வது இறைவா. சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ. கைதடி அதை ஃபீல் பண்ணி பாடுங்க. நீரின்றி வாழ்வேர் இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 நான் வாழ்ந்த சொல்லுங்க. உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. சொல்லுங்க ஆண்டவரே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதம். நீரின்றி வாழ்வேது இறைவா. பாருங்க எப்படி இருக்கு மகிமை. மகிழ்வேது தேவா. இயேசுவே நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, எதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. சொல்லுங்க. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க மகிழ்வேது தேவா. இயேசுவே நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனை. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி சொல்ல முடியுமா? பாதுகாத்தீரே. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன். உள்ளத்திலிருந்து அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஐயா 1000 ஆண்டுகள்
முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது இசையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாள். கல்லுக்குள் தேரை, கல்லுக்குள் தேரையை எவ்வளவு நல்ல ஆண்டவர், அதற்குள்ளும் ஜீவனை இசையா, கல்லுக்குள் தேரையை வைத்தவர், ஆமே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாது. இத்தனை நாட்கள் உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாது. முழு பலத்தோடு நீரின்றி, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இயேசுவே, நீரின்றி ஆவியானவரே இறைவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே, உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாள். முழு பலத்தோடு கடைசியா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. உள்ளத்தை சொல்லுங்க, நீரின்றி, நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி மகிழ்வேது, நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின் மகிழ்வேது. முழு பலத்தோடு கைகளை தட்டி அப்பாவுக்கு, நீங்க தான், நீங்க தான், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் புகலிடம், நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் நம்பிக்கை. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, ஆமே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உன்னதரே உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா எதனானி, ஆமை எதற்கும் பயம் இல்லையே, இயேசு ராஜா எதனானி, ஆமை எதற்கும் பயம். முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஒருவருக்கே ஆராதனை, ஒருவருக்கே துதி, மகிமை, கனம்
உயிருள்ள நாட்கள், எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஒருவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. நம்பிக்கையோடு பாதுகாத்தாரே அவர் இத்தனை நாட்கள் பாதுகாத்தாரே. ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்ல வெள்ளம் போல் நிந்தை, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. தீட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தீட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. Hallelujah, 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 Hallelujah. உன்னதரே நாமம் உயரட்டும் இயேசுவே. Hallelujah, Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை முழுபலத்தோடு இயேசுவே. ஆராதனை உமக்கே ராஜாவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா. ஆராதனை
சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ இயேசுவே, ஆராதனை உமக்கே. இடம் முழுவதும் அசைவாடுங்கப்பா. ஆராதனை உமக்கே. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. முழு பலத்தோடு நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உள்ளத்தில் ஆண்டவரே, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசையா, ஓ மகிமை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின், யாக்கோபின் தேவன் என் தேவன், ஓ இயேசுவே, எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் என்னாலும் ரெண்டு கரம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏதுமில்லை, ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதையே, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆராதிங்க. எப்படி ஆராதிக்கணுமோ அவ்வளவு உயர்த்தி உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. இயேசையா, ரெண்டு கரம் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya,
பலத்தோடு ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எத்தனையோ நாட்கள் மனுஷ முகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போனது போதும், மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஏமாறுந்தது போதும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர்தான் நல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். என் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், என் சந்தர்ப்பங்களே இல்லாமல் இருந்தாலும், இன்னைக்கு கைத்தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவையும் 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 செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். நீ பேசுகிற தேவன், உடைய வார்த்தை தந்து இடைபடுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, நாம் மறந்தாலும் நம்மை மறவாதவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நாம் மறந்தாலும் நம்மை மறவாதவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கென்று சொந்தமாய் வைத்து கொண்டார். எத்தனையோ பல ஜாதிகள் தேசத்தில் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். தேவன் தனக்கென்று ஒரு சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் யோசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், இன்னல்களை சந்தித்தாலும் ஆனால் ஆச்சரியமான ஒரு காரியம், தேவன் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கென்று ஒரு நபரை, மோசையை அனுப்பி அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக அதிசயங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி அவர்களை மீட்டு கொண்டு கர்த்தர் வருகிறார். மீட்டு கொண்டு வந்தவர் சும்மா வரலை. நீங்கள் வசனத்தை வாசிங்கன்னா, வனாந்தரத்தில் ஜனங்கள் நடத்தப்பட்டாலும் 40 வருடம், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 40 வருடங்கள் ஒரு குறைவின்றி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியும், 8 மாதங்கள் நம்ம கடந்து வந்தாலும், ஏதோ சில காரியங்கள் தென்பட்டாலும் என்ன தேவன் நடத்தினார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட எவ்வளவோ காசு, பணம், மற்றபடி எல்லாம் இருந்தால், வசதிகள் இருந்தால் கூட ஏதாகிலும் ஒரு குறை வந்துடுது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் தான். அந்த 5 பேரில் கூப்பிட்டு வச்சுப்பா, இந்த மாதம் முழுசும் நீ சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு கேட்டால், அதில் கூட சில என்ன செய்ய அனுப்புனா குறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா,
ஏதாகிலும் ஒரு குறை. ஆனால் எனக்கு ஆச்சரியம், பல லட்சம் 25 லட்சத்துக்கு மேலே ஜனங்களை நடத்தி வந்த சூழ்நிலையோ வனாந்திரம், நடத்தி வந்த பாதையோ கடினம். ஆனால் அந்த பாதையிலும் வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் ஒரு குறைவின்றி என் தேவன் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அவ்வளவு தேவன் ஜனங்களை நேசித்தார், அவ்வளவு தேவன் தம சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். அவங்க மேலே கர்த்தர் ஒரு தனிப்பட்ட பிரியம், தனிப்பட்ட ஒரு நேசம், கானான் தேசத்தையே பங்கிட்டு கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். ஆனால் இது எல்லாம் ஆண்டவர் வச்சுட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் என்ன தெரியுமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், இவ்வளவு நடத்தின தேவன் அற்புதமாக, அதிசயமாக, அடையாளமாக, ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தி அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற, எந்த வேலையும் செய்யாம எந்த முதலீடும் கொடுக்காம ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க கிட்ட என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, அவங்க கிட்ட என் ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து அடிமைப்பட்டிருந்த தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். கர்த்தரை மறவாதபடிக்கு, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து எப்படி கொண்டு வர பண்ணேன் தெரியுமா? சாதாரணமாய் அல்ல, பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான பாடு, பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் மீட்டு கொண்டு வந்தேன். கொண்டு வரும்போது சாதாரணமாக கொண்டு வரல, பலத்த கையினால், ஓங்கிய புயத்தினால். எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ எதிராளிகள் எழும்பி வந்த போதும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உன்னை தாங்கி சுமந்து அக்கி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக தேவைகளை சந்தித்து உன்னை நடத்திட்டு வந்தேன். உனக்கு வாக்குத்தத்தம் சொன்னபடி கானான் தேசத்தை உனக்கு நான் பங்கிட்டு கொடுத்தேன். இதையெல்லாம் கொடுத்த ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினல, ஆனா நீ அதை மறந்துடாத. அங்க பாருங்க, உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இருன்னா எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஏன் இது ஆண்டவர் அவ்வளவு நடத்தி வந்த ஜனங்களுக்கு ஏன் என் தேவன் இந்த வார்த்தை அவர் சொன்னார் எனக்கு புரியல. ஆனா அவர் சொன்னபடியே நடந்தது. அவர் சொன்னபடியே ஜனங்கள் மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள். வாசிங்க வசனம் 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், சீக்கிரமாய் தேவனுடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. யோசிப்பாங்க, காத்திருக்கல, மறந்தார்கள். யாரை மறந்தார்கள்? நடத்தி வந்த தேவனை மறந்தார்கள். யாரை மறந்தார்கள்? போஷித்த தேவனை மறந்தார்கள். யாரை மறந்தார்கள்? பாதுகாத்த என் தேவனை மறந்தார்கள். யாரை மறந்தார்கள்? வழிநடத்தின என் தேவனை மறந்தார்கள். ரொம்ப வேதனையான விஷயம். ஏன் அப்படின்னா சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 88ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமிக்கு பேரு மறதியின் பூமியாம். வாசித்து பாருங்களேன், சங்கீதங்களிலே 88ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிசயங்களும் மறதியின் பூமியில் உங்களுக்கு அறியப்படுமோ. இந்த பூமிக்கு பேரே என்ன பேருன்னா மறதியின் பூமி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மறந்து போகிற ஒரு அனுபவம், மறந்து போகிற அனுபவம். இன்னைக்கு நன்மைகளை மறந்து போகிற, அதான் ஆண்டு சொல்றாரு, எப்பா உனக்கு நான் இவ்வளவு நன்மை செய்தேன்ல, இவ்வளோ நான் உயர்த்தி வச்சேன்ல, இவ்வளோ நான் மேன்மைப்படுத்தினேன்ல, உன்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை மறவாத, எச்சரிக்கையாயிரு, மறவாத. ஆனால் ஜனங்கள் மறந்தார்கள். 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 78ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, அவருடைய செயல்களை அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாருங்க,
அவருடைய செயலை மறந்தாங்க. அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தி வந்தார், எவ்வளோ அற்புதமாய் நடத்தி வந்தார், எவ்வளோ அதிசயமாக நடத்தி வந்தார். அங்கே சொல்கிற சங்கீதக்காரன் மறந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறந்தாலும் நான் மறப்பதில்லை. மறந்தார்கள். ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யலை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நின்று போனது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது பாஸ்டர், கொஞ்ச நாள் நல்லா இருந்த, ஆனால் இப்போ அந்த அற்புதங்களை, அந்த அடையாளங்களை, அந்த அதிசயங்களை என் வாழ்க்கையை நான் பார்க்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் மறந்தோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மறந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை மறக்கலை. ஒருவேளை நீ என்னை நினைவு கூர்ந்தால் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினைவு கூர்ந்தால், என் தேவனை மறவாதபடி பிடித்து கொண்டால் இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜபத்தை மறந்தோம், உபவாசத்தை மறந்தோம், வேத வசனம் வாசிப்பதை மறந்தோம், தேவனை ஆராதிப்பதில் இருக்கிற நன்மையை மறந்தோம், ஆராதிக்கிற அந்த பழைய ஆராதனையுடைய அனுபவத்தை மறந்தோம், சகல காரியத்தையும் மறந்தோம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த வருஷம் முடிந்து 8வது மாதம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 8 மாதத்தில் எத்தனை முறை நம்ம வேதத்தை வாசிச்சிருப்போம், எத்தனை முறை நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருப்போம், எத்தனை முறை குடும்பமாய் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணியிருப்போம், எத்தனை நாட்கள் சபை ஆலயத்தை நம்ம நேசித்திருப்போம், எத்தனை நாட்கள் சபை ஆராதனைக்கு நம்ம வந்திருப்போம், எத்தனை நாட்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்திருப்போம். இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மறந்துட்டப்பா. நான் உனக்கு சொன்னேன், கானான் தேசத்தில் வச்சு சொன்னேன். உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த ப்ரமோஷன் எதுக்கு தெரியுமா? உனக்கு கொடுத்த வீடு எதுக்கு தெரியுமா? உனக்கு கொடுத்த அந்தஸ்து எதுக்கு தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், நீ மறவாத, இதை மட்டும் விட்டுடாத. நீ என்னை மறவாமல் இருந்தா நானும் உன்னை மறக்க மாட்டேன். நீ மறவாமல் இருந்தா இன்னும் நன்மை, இன்னும் பெருக்கம், இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் மேன்மை, இன்னும் விண்ணப்பத்துக்கு பதில என் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு இந்த காலையில் அதான் சொல்றாரு, நான் மறந்தாலும் அவர் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைப்பூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ, அங்க பாருங்க வேதனையான அந்த வசனம், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளவு ஆண்டவர் துக்கமா சொல்றாரு பாருங்க. ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆபரணங்களை மறக்கிறது இல்ல, ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆடைகளை மறக்கிறது இல்ல. ஆபரணங்களை மறக்காதவங்க, ஆடைகளை மறக்காதவங்க. ஆனா என் ஜனமோ அங்க சொல்ற, என் ஜனமோ எதை திரும்ப மறைச்சு, எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நின்று போனதுக்கு காரணம், அதிசயம் நிகழாமல் போனதுக்கு காரணம், தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த உதவிகள், தேவன் செய்த அற்புதங்களை நாம் மறந்து போனோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நாம் நினைத்தால் பூர்வ நாட்களுக்குள் கர்த்தர் நம்மை திரும்ப அழைத்து கொண்டு போக வல்லமை உள்ளவர். மீண்டும் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். நிறைய வசனங்கள் இருந்தாலும் 3 நபர்களை உங்களுக்கு நான் காட்டி தர விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 நபர்களை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். 3 நபர், இவர்கள் மறந்தார்கள். இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், இவங்க வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்தார். ஆனால் இவர்கள் மறந்தாலும் கர்த்தர்களை மறவாமல் மீண்டும் நினைவு கூர்ந்ததினால் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 8 மாதங்கள் சற்று யோசித்து பாருங்க. ஜபத்தை மறந்தோம், வேத வாசிப்பை மறந்தோம், உபவாச காரியங்களை மறந்தோம், கூடி ஜெபிக்கிறத மறந்தோம், நிறைய பேர் ஆலயத்தை மறந்தோம், ஆராதனையை மறந்தோம், வாக்குத்தத்தங்களை மறந்தோம், தேவன் தந்த வரங்களை மறந்தோம், கிருபைகளை மறந்தோம். ஆனால் இவைகளை எல்லாம் மீண்டும் கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவர்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் மறவாம இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் அறைந்தனக்கார் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் அறைந்தனக்கார் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசுவே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் ஈந்ததாளே ஸ்தோத்தி. சொல்ல முடியுமா? வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் ஈந்ததாளே ஸ்தோத்தி. ஆபத்திலே ஆபத்திலே வரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே வரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசையா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. நாம் மறந்தாலும் நம்மை மறவாதவர். நான் மீண்டும் எச்சரித்து சொல்றேன், நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தால் அவர் தந்த பலனை மறந்தால், நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்தால், நீங்கள் தேவனிடத்தில் பெற்ற சுகத்தை மறந்தால், நம்முடைய கானானின் பிரயாணம் முடிவு பெறுமா என்பது சந்தேகம்தான். அவரை மறவாம இருந்தா கர்த்தர் நம்முடைய வருகையில அணைத்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 நபர்கள், வேக வேகமா சொல்றேன். தயையை மறந்த யோவாஸ். நம்பர் 1, தயையை மறந்த யோவாஸ். தயையை மறந்த யோவாஸ். தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். தயையை மறந்த யோவாஸ். 2வது, தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். 3வது, தகப்பனை மறந்த இளைய குமாரன். தகப்பனை மறந்த இளைய குமாரன். 3 நபர்களை இந்த காலையில் நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றாய் நான் விளக்க காண்பிக்கிறேன். தயையை மறந்த யோவாஸ். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படி அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். நல்ல கவனிங்க. இந்த யோவாஸ் அப்படின்ற ஒரு ராஜாவை, யூத ராஜாவை குறித்து நாம பார்க்க போகிறோம். இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா
யோவாசுடைய பின்னணியம், யோவாசுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும். நீங்கள் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு யோவாசனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த யோவாசை குறித்து நான் ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. இந்த யோவாஸ் சிறு வயதில், அதாவது 7 வயதிலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு முடிசூட்டப்பட்டவன். இவன் ஒரு யூதருடைய ராஜா. சரி, யூதர்களுக்கெல்லாம் ராஜா. நல்லா கவனிங்க, இவனுடைய நாட்களில் அத்தாலியா அப்படின்ற ஒரு பாட்டி, ஒரு பெண் சரியா இருந்து வந்தா. கொடூரமான ஒரு குணம் நிறைந்த ஒரு பெண், கொடூரமான ஒரு அரக்க குணம். சொல்ல போனா இந்த அத்தாலியாவுடைய மகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சரியா. நீங்க வசனங்களை வாசித்து பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரியும் சரியா. அகசியா சரியா. இந்த அகசியா என்கிற இந்த ஒரு நபர் தான் அத்தாலியோட மகன். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் அழித்து போட வேண்டும் என்று சொன்ன ஆகாவின் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த, ஆண்டோட விரோதமாக இருப்பார். அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக நின்னவன் தான் அகசியா. ஆண்டவர் வெறுத்த, உங்களுக்கு புரியுதுக்கா நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் வெறுத்த, ஆண்டவர் ஒதுக்குன, ஆண்டவர் அழிக்கணும்னு சொல்லி எகுவை எழுப்பின அந்த சமயத்தில் இந்த அகசியா இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் எகு என்ன செய்வார்னா இந்த அகசியாவையும் கொன்று போட்டுருவார். நல்லா கவனிச்சுக்கங்களேன். கொன்று போட்டதுனால இவருடைய அம்மா, அதாவது சொன்னேன் பார்த்தீங்களா, யார் சொன்னேன், அத்தாலியா, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கோபம் கொண்டு எகுவை தானே கொல்லணும், எகுவை கொல்ல மாட்டாங்க, தாவீதின் வம்சத்தில் வந்த அத்தனை பேரையும் கொல்லுவா. உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்லா கவனிங்களேன். ஒரு முறை ஒரு வாலிபன், என் ஆண்டவர் மறந்துட்டாரு, என் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு, என் ஆண்டவர் நிறைவே கூறலை அப்படின்னு சொல்லி ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியர்கிட்ட போய் பேசினானாம். அப்போ அந்த மூத்த தகப்பனார் சொன்னாராம், கர்த்தர் யாரையும் மறப்பது அல்ல, அவர் நினைவில் வச்சிருக்கிறார், பொறித்து வச்சிருக்கிறார், அப்படி இப்படின்னு பல விஷயங்களை அந்த வாலிபனுக்கு சொன்னாராம். ஆனால் அந்த வாலிபன் கேட்கவே இல்லை. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, நோ, முடியவே முடியாது, என்ன மறந்துட்டார், இதே மைண்டு தான் அவனுக்கு. அவர் சொல்கிறார், எவ்வளவோ சொல்கிறார், இல்லைப்பா மறக்க மாட்டார், இல்லை மறந்துட்டார். இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தகப்பனாருக்கு தெரியலை. உட்கார்ந்து அந்த வயதான தேவ மனுஷன் உட்கார்ந்து யோசிக்கும் போது திடீர்னு ஆவியானவர் ஒரு ஞானத்தை கொடுக்குறார். என்ன ஞானம்னா, 1 நாளாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தொடங்கி 4ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிக்க சொன்னாராம். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், வரிசையாக இருக்கும். இதை படித்து முடித்த போது மூச்சே வாங்குச்சு சரியா. நீங்கள் படித்தாதான் தெரியும். முடித்ததுக்கப்புறம் சொன்னாராம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், தம்பி மீண்டும் ஒரு தடவை வாசி அப்படின்னு சொன்னாராம். இவன் உடனே மீண்டும் ஒரு தடவை பேரை வாசிக்கணுமா, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐயா சொல்லிட்டாரே அப்படின்னு மீண்டும் வாசிக்க துவங்கினான். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போச்சு. 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் பாஸ்டரை பார்த்து, சொல்லுங்கள் பாஸ்டர் சொன்னப்ப கை உயர்த்தி பாஸ்டர் சொன்னாராம், அந்த ஐயா நல்லவர், பெரியவர், கிருபை உள்ளவர், மாறாதவர் சொல்லிட்டு, தம்பி மீண்டும் ஒரு முறை வாசி. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஐயா, யாரு யாரை பெத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை என்ன தெரியுமா, என்ன மறந்துட்டார். உடனே சொன்னாராம், யாரு யாரை பெத்து நினைச்சிருந்தா இத்தனை சந்ததிகளை என் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவு சந்ததிகளை என் தேவன் நினைவு பொறுத்து எழுதியிருப்பார்னா உன்னையும் கர்த்தர் மறவாதவர் சொன்னாராம். இதை சொன்னோன்னா அவனுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அப்போதான் அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு, மறவாதவர்னு. ஏன் தெரியுமா, சரித்திர புஸ்தகங்கள் சாதாரணமானது அல்ல. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது சரித்திர புஸ்தகம். அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அத்தாலியா எல்லாரையும் கொண்டு போட முயற்சி பண்ணும்போது அந்த யூத வம்சத்தில், தாவீதின் வம்சத்தில் இருந்தவன் தான் இந்த யோவாஸ். இவன் அப்போ குழந்தை. நல்லா கவனிங்க, குழந்தை. இந்த குழந்தைய காக்கும்படி ஒரு ஆசாரியனை, யோய்தாவை கர்த்தர் எழுப்பி அவங்க மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்க. குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் 7 வயசு யோவாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடி நிப்பாட்டி
அந்த ராஜாவை அறிக்கை செய்து இவர் தான் குமாரன், இவன் பிள்ளை உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி ராஜாவுக்கு அறிக்கை எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு சொல்லி அரசனாய் மாற்றினான் யோய்தா. யோய்தா இந்த யோய்தாவுடைய குமாரன் தான் சகரியா. நல்லா கவனிங்க. யோவாசுக்கு அந்த 7 வயசு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்தான். அதான் நான் சொல்றேன் வரேன். ஆலயத்தின் மேல பிரியம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல பிரியம், தேவ ஜனங்கள் மேல ஒரு பிரியம். யாருக்கு? யோவாசுக்கு. கொஞ்ச நாள் இருந்துச்சு. நாட்கள் போக போக யோய்தா மரணம் அடைஞ்ச உடனே அவன் குணம் மாறுது. அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன செய்கிறான்னா, அவன் வாழ்க்கையில் தேவன் எதையெல்லாம் வேண்டாம் வெறுத்து வச்சிருந்தாரோ அதையெல்லாம் தன் பக்கம் கொண்டு வர விரும்புகிறான். இதை விட கொடுமை, தன்னை எடுத்து வளர்த்த சகரியா, அதாவது சொல்லப்போனால் யோய்தாவுடைய குமாரன் சகரியாவையே ஆளை வச்சு கொண்டு போடுறான். இப்போதான் அந்த வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை, தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். அவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். நல்லா கவனிங்க. நமக்கும் யோவாசுக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டி கொடுக்க போறேன். இப்ப தயையை, யோவாசு சின்ன வயசுலயே நீ செத்துருக்கணும். ஆமாதான் யோவாசு கர்ப்பத்திலேயே கருவழிந்து போயிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா யோவாசே, உனக்கு எதிராளிகள் எழும்பினாங்க, உன்னை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. யோவாஸ், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாமையே ஒரு அத்தாளிகளை எழும்பி உனக்கு விரோதமா உனக்கு விரோதமா தந்திரம் செய்து உன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு எதிரி எழும்பி உன்னை கொல்ல நினைச்சது உண்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க யோவாஸ், உங்களை தான் சொல்றேன். யோவாசே, உன் வாழ்க்கையில சின்ன வயசுலயே அழிஞ்சிருக்கணும். ஆனா உன்னை கர்த்தர் காப்பாற்றினார், உன்னை கர்த்தர் பராமரித்தார், உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உன்னை ஒரு மேன்மைப்படுத்தி உனக்கு ராஜா பட்டணத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, வீடை கொடுத்து, பொருளை கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து வச்சாரு. இதெல்லாம் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஆலயத்தை நேசிப்பீங்கன்னு தான், நீங்க ஆலயத்தை விரும்புவீங்கன்னு தான். ஆலயத்தை, தேவனை, ராஜ்யத்தை, தேவ கிரியைகளை எல்லாத்தையும் நீங்க ரொம்ப நேசிப்பீங்கன்னு அவர் நம்பி தான் நம்மளை தப்பு வச்சாரு, நம்மளை காப்பாத்தினாரு. ஆனா நாம செய்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம தான் யோவாசு எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். யோசிச்சு பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலம் வந்துச்சு. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தோம், எத்தனை பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தது, எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. ஆனா கர்த்தர் நம்மை ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வைத்தார். நமக்கு தெரியாது. ஒரு அத்தாளி எழும்புச்சு, ஒரு விபத்து எழும்புச்சு, ஒரு வாகனம் வந்துச்சு, ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, ஒரு பெரிய உபத்திரவம் வந்துச்சு. இதெல்லாம் வந்தபோது தெரியுமா, அத்தாளிய கொன்னு நம்மளை கர்த்தர் ஜீவனோடு வைத்தார். அதற்கு சில யோவாத்துகளை எழுப்பினாரு. அவங்களை எழுப்பி வச்சு, இவங்க மூலியமா ஜெபிக்க வச்சு, இவங்க மூலியமா நடத்தி வச்சு ஒரு தயையை என் தேவன் நமக்கு காட்டினார். ஆனால் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, எழும்பினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆலயத்தை நேசித்தோம், கொஞ்ச நாள் ஆராதனையை நேசித்தோம், கொஞ்ச நாள் தேவ சமூகத்துக்கு வந்தோம். ஆனால் நாட்கள் போக போக, காலங்கள் போக போக, எல்லாம் அப்படியே பழைய வாழ்க்கைக்கு போக போக தேவனை மறந்தோம், தேவன் தந்த தயையை மறந்தோம், தேவன் கொடுத்த உதவிகளை மறந்தோம், தேவன் உயர்த்தின உயர்வுகளை மறந்தோம். இந்த நிலைமைக்கு அவர்தான் காரணம், இந்த நிலைமைக்கு அவர்தான் என்ன நடத்தினார் அப்படின்ற தயையை, தேவன் பாராட்டின இரக்கத்தை நாம் மறந்து போனோம். இந்த யோவாச அதான் தயையை மறந்தான். யோவாஸ்
ஏன் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அத்தாளி எழும்பி ஒவ்வொருத்தனையா கொள்வா. நீங்க வாசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருத்தனையா தாவீதின் வம்சத்துல ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஏங்க, எகுவ கொல்லணும், ஆனா எகுவ கொல்லல, உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. எவ்வளோ பயங்கர தந்திரமா எழும்பி நின்று ஒவ்வொருத்தனா கொல்லும் போது ஏதோ ஒரு கர்த்தரின் தயை, ஏதோ ஒரு கர்த்தரின் உதவி, ஏதோ ஒரு மனிதர் மூலமாக, ஏதோ சில பரிசுத்தவான்களின் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தயை செய்தார். நம்மை கர்த்தர் ஒளித்து வைத்தார். தெரியுமா உங்களுக்கு? கொரோனா நாட்களில் நீங்க ஒளிந்து கொண்டீங்களோ இல்லையோ, என் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஒளித்து வைத்தார். அவர் மறைத்து வைத்தார். எந்த கொள்ளை நோய்களும், எந்த விபத்துகளும், எந்த கஷ்டங்களும் நம்ம மறந்துட்டோம். அதான் சொல்றேன், 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜஸ்ட் கோ பேக்வர்ட், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஆதங்கம், சபை எப்போ திறக்கும், சபை எப்போ ஆராதிக்கணும், சபைக்குனா வரணும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நான் சபையில் வந்து ஆராதிக்கணும், எப்போ பாஸ்டர் சபை திறக்கப்படும், எப்போ பாஸ்டர் சபை ஆராதனை தொடங்கும், எப்போ நான் வந்து அங்கே ஆராதிப்பேன், கண்ணிலேயே நிற்குது, கண்ணு மூணாலே சபை தான் ஞாபகம் வருது, எப்போ நான் விடுதலையாக கை உயர்த்த போகிறேன், அப்படியெல்லாம் பேசினவங்க இன்னைக்கு அந்த தயையை மறந்து போனோம். யோசித்து பாருங்க, எவ்வளோ பாதுகாத்தா தெரியுமா? எவ்வளவு மறைச்சு வச்சா தெரியுமா? செட்டைகளுக்குள்ள மறைச்சு வச்சார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை மறைத்து வைப்பது போல நமக்கு தெரியாது எத்தனை பிரச்சனைகளில் கர்த்தர் மூடி மூடி மறைச்சு வச்சார். ஏன் காரணம்? அவர் நம்மேல் காட்டின தயை. நம்ம நல்லா தான் இருந்தோம், ஆலயத்தின் மேலே விருப்பம், ஆராதனை மேலே விருப்பம், சபை மேலே ஒரு பிரியம் அப்போ இருந்துச்சு. அந்த கொரோனா நாட்களுக்கு அப்புறம் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் கண்ணை மூணா ஆராதனை தான், என் கண்ணை மூணா தேவ பிரசனம் தான், எப்போ சபைக்கு வந்து. ஆனால் இன்னைக்கு சபை ஆராதனைகளை மறந்தோம், ஜபத்தை மறந்தோம், கர்த்தர் கொடுத்த தயையை மறந்தோம், தேவன் பாட்டின உதவிகளை மறந்தோம். யோசித்து பாருங்க. வாசிங்க 137ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நல்லா கவனிங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால். எருசலேம்னா தேவ ஆலயம், எருசலேம்னா தேவ ஜனம், எருசலேம்னா தேவனுடைய திட்டம். சரியா? தேவன் வைத்த சமாதானம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இத நான் மறந்தால், அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வலது கை என்ன செய்யுமா? தன் தொழிலை மறப்பதாக. அவர் அப்படி நாசுக்கா சொல்லி வச்சிருக்கிறாரு. எப்பா, ஆலயத்தை மறந்தால், என் தேவனுடைய சமூகத்தை மறந்தால், என்ன சொல்றேன், தேவ பிரசன்னத்தை நீ மறந்தால், ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கரம் உன் தொழிலை, உன் முதலீட்ட, உன் ஆகாரத்தை, உன் ஆசீர்வாதத்தை மறக்குன்னு சொல்றார். யோசித்து பாருங்க. யோவாஸ் ஒரு காலத்தில் சபை மேல விருப்பம், யோவாஸ் ஒரு காலத்தில் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிற விருப்பம், ஒரு காலத்தில் ஆலயத்தின் மேல, ஆராதனையின் மேல, ஜபத்தின் மேல தாக்கம், விருப்பம், ஜபம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அது நாட்கள் போக போக அந்த கர்த்தர் தந்த தயை, ஐயோ என்னை காப்பாத்தினாரு, ஐயோ என்னை பராமரித்தாரு, ஐயோ என்னை நடத்தினாரு என்கிற தயையை மறந்து போன யோவாசுக்கெல்லாம் மாறணும். சில காரியத்தை பாருங்களேன், நீங்க வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நபரை, நான் 3 நபர் எடுத்துட்டு வந்தேன், ஒரு நபர் சொல்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக பார்த்து சொல்றாரு. பேதுரு, என் பின்ன வாப்பா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன். இது வரைக்கும் இருந்தது நீ வேற, இது வரைக்கும் இருந்த நிலைமை வேற, நான் உன்னை மனுஷனை பிடிக்க மாத்துவேன். மறந்தார் பாருங்களேன் பேதுரு. நீங்க அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் பழைய குணங்கள். யோசித்து பாருங்க. பேதுருவை கர்த்தர் தனித்துவமாக வச்சிருந்தார். எங்கே போனாலும் பேதுருவை கூட்டிகிட்டு போனார். தலைமை அப்போஸ்தலனா கர்த்தர் மாற்றினார். அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ கற்பாரப்பா, உன் மேலே சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. மீன் பிடிக்க போனால் உனக்கும் அதை பிடிச்சி உனக்கும் வரி பணத்தை கட்டுன்னு சொல்கிறாரு. பேதுருவுக்கு முதன்மையான இடம், பேதுருவுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுத்து அவன் மேலே ஒரு தனி பிரியத்தை என் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆச்சரியம். சொன்னார், நீ மனுஷனை பிடிப்பப்பா, உன்னை நான் படைச்சேன், உன்னை நான் உருவா
உருவாக்குனேன். உன்னை நான் உயர்த்தி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? எனக்கு உன்னை கொண்டு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு உன்னை கொண்டு ஒரு திட்டம் இருக்கு. பேதுருவே, நீ மனுஷனை பிடிக்கவா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு மறந்து போனார். எதை தெரியுமா வந்து போனாரு? மனுஷனை பிடிக்கின்ற வார்த்தை மறந்து போய் திரும்பவும் பழைய அனுபவம், திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வர சொன்னா மீன் பிடிக்கிற தொழிலுக்கே திரும்ப போகிற அனுபவம். யோசித்து பாருங்க, மறந்து போன பேதுரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கொரோனாவுக்கு முன்னாடி எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டோமோ, எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னோமோ, எதையெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் தான், அவர் தான் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தோமோ, இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு உலகம்தான், ஆசை தான், ஆஸ்தி தான், அந்தஸ்து தான், பணம் தான், எல்லாவற்றையும் மறந்து போனோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மறந்து போன நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மறவாமல் நடத்துகிறார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்படி திரும்ப பேதுரு போனாலும் அவனை திருப்பும்படி கர்த்தர் அக்கறைக்கு வந்து நின்றார். இன்னைக்கு இந்த காலையில் இத்தனை நாட்கள் நீங்கள் நெடுநாட்களாய் கர்த்தரை மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு கூடிய ஒரு அன்பின் செய்தியும் கூட. நான் மறந்து போயிருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் மறக்கலப்பா, நான் மீண்டும் உன்னை தேடி வரேன். ஒரு வாய்ப்பு நீ கொடுத்தால். இதுவரை மீண்டும் யோசிச்சு பாருங்க, மீண்டும் மீன் பிடிக்க போனாங்க, ஆனால் நஷ்டம்தான் வந்துச்சு. ஆனால் அந்த நஷ்டத்தை கூட என் தேவன் லாபமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஒரு விஷயம் மீண்டும் விட்டு கொடுத்தால், மீண்டும் ஆண்டவரை நான் மறந்துட்டேன், ஐ ஃபர்கட் இட், நான் மறந்துட்டேன், மறதியின் பூமி, நான் மறந்துட்டேன், உங்கள் அன்பை மறந்துட்டேன், உங்கள் ஆதரவை மறந்துட்டேன், நீங்கள் செய்த நன்மையை மறந்துட்டேன், நீங்கள் கொடுத்த உதவியை மறந்துட்டேன், நீங்கள் பாராட்டின இரக்கத்தை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நான் நினைவு கூர்ந்தால் என் தேவன் மீண்டும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்கிறாரு, மீண்டும் படகு நிரம்பும். புரியுதா? தோல்விகள் மாறும். பேதுருவே, நீ கவலைப்படாத, நீ திரும்ப வந்து பாரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். யோசிச்சு பாருங்க, தேவன் தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். சிம்சோனை குறித்து உங்களுக்கு தெரியும். அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், அடையாளப்படுத்தப்பட்டவன், அனல் மூட்டப்படுத்தவன், ஆச்சரியமான காரியங்களை செய்தவன், பராக்கிரமசாலி, நிறைய சொல்லலாம் சிம்சோனை குறித்து. அவனை குறித்து சாதாரணமானதில்லை. ஏங்க, 300 நரிய பிடிச்சி அசால்ட்டாக ஜோடியாக சேர்த்து அந்த பெலிஸ்தருடைய வயல்வெளிக்குள்ளே விட்டான்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்கள். இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை. ஒரு கணவன் மனைவியை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற, ஒரு ஊழியத்தில் இருக்கிற 2 பேரை இணைச்சி கட்ட முடியலை. முடியுதானிக்கு கணவன் மனைவியை கட்ட முடியல. ரெண்டு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. கொண்டு வந்து 300 நரிய பிடிச்சி எப்படி பிடிச்சான்னு தெரியல, எப்படி 2 கட்டுனான்னு தெரியல. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் கணவன் மனைவியை கட்டி வச்சா 2 பக்கம் ஓடுது. அவன் எப்படி கட்டுனா, எப்படி பற்ற வச்சான், எப்படி ஓடிச்சு, 150 ஜோடி, எவ்வளோ அழகா! என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதான் ஆச்சரியமான காரியம். யோசிச்சு பாருங்க. காசாவுடைய பட்டணத்துடைய கதவுலாம் நிற்கிது. எல்லாம் இப்போ எதிராலாம் பார்த்துட்டு இருக்கிறான். அவ்வளோதான், கொன்றலான்னு பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த நிலை கதவுகள் அசையுது, சுவர்கள் உடையுது. பார்த்தா கதவை தூக்கிக்கிட்டு, சாதாரணமான தேசத்துடைய அந்த கதவை தூக்கிக்கிட்டு மலை மேலே, சமவெளியில் இல்லை, மலை மேலே ஏறி போகிறான். சாதாரணமான சிம்சோன். இவ்வளவு வல்லமையாய் பராக்கிரமாய் இருந்த ஒரு மனுஷன் தேவன் தந்த வார்த்தையை மறந்து போனான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு செய்த காரியங்கள்லாம் பெருசு. ஆனால் இன்னைக்கு ஏன் செய்யலைன்னா, கர்த்தர் தந்த வார்த்தையை மறந்து போனோம்.
என்ன வார்த்தை? 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்வார் சிம்சோனோட அம்மா கிட்ட, அம்மா இதுதான் காரியம், இவன் நசரைய விரதன், இவன் மேலே தலை கத்தி படக்கூடாது, இவன் முடி சிறைக்கப்படக்கூடாது, இவன் நசரைய விரதன் தீட்டுப்படக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது சொல்லி வச்ச வார்த்தையை ரகசியத்தை எங்கே போய் வெளிப்படுத்துகிறான்னா தெளிலால் மடியில் வெளிப்படுத்துகிறான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவன் தந்த வார்த்தையை மறந்து போனோம். கர்த்தர் சொன்னா அது நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். மறந்து போனோம். கர்த்தருடைய வார்த்தை, என்ன சொல்ல போனா தேவ வசனத்தை மறந்து போனோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வேதத்தை மறந்தால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை, அதாவது நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை மறந்தால், வசனம் தெளிவா சொல்லுது, நீ தேவனுடைய வேதத்தை வார்த்தையை மறந்தால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பாராம். கர்த்தருடைய வசனம் மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அவர் வசனம் தான் பாதைக்கு தீபம், அவர் வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சம், அவர் வசனம் தான் எனக்கு ஜீவனை கொடுக்கும், அவர் வார்த்தை தான் என்னை கட்டி எழுப்பும். வார்த்தையை பற்றி கவலை இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது, எப்பா நீ என் வேதத்தை என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைய மறப்பேன். ஒன்னல்ல, நீ என்னதான் ஜெபி, நீ என்னதான் துதி, நீ என்னதான் ஆராதி, நீ என் வார்த்தைய, அதுல ஜீவன், அதுல உயிர், அது நியாயம் தீர்க்கும், அது தேவ கட்டளை, அது தேவ பிரசன்னம், அதுல தான் தேவன் இருக்காரு. வார்த்தையே ஜீவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. வார்த்தை ஆண்டவர் சொல்ற, அந்த வார்த்தைய நீ மறந்தால் உன் பிள்ளைகளையே நான் மறப்பேன், பிள்ளையே மறப்பேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க. அது எல்லாமே ஞாபகம் இல்லை, வார்த்தை வாசிக்கிறது இல்லை, வசனம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நினைவில் வருவதில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், எப்பா எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சந்தோஷமா இரு, ஆனா என் வார்த்தையை கவனிச்சுக்க, இந்த இடம் மட்டும் வேண்டாம். வார்த்தையை மறந்தார்கள், பாவம் உள்ள வந்தது. வேதத்தில் நீங்க எங்க வேணா வாசிச்சு பாருங்க, எங்க வேணா எடுத்து பாருங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்வாரு, ஆபிரகாம் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், இருக்கட்டும் ஆண்டவரே, இஸ்மவேல் பிழைப்பானாக. சாராள்கிட்ட சொல்வாரு, உற்ப காலத்திட்டத்தில் குழந்தைய தருவேன், சாராள் நகைத்தாள். வார்த்தையை மறந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காகவே வார்த்தையை விட்டுறது. வார்த்தையில் ஜீவன், வார்த்தை நியாயம் தீர்க்கும். நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை திருப்பப்படும் போது கர்த்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். நம்மளால ஒன்றுமே பேச முடியாது, நம்மளால மறுத்து பேச முடியாது. சபையில் உட்கார்ந்துருந்தேன், எனக்கு புள்ளதான் அப்படின்னா ஆண்டவர் கேட்பாரு, எப்பா நீ வசனத்தை கேட்கல, நான் உன் பிள்ளைய மறப்பேன். ஒரு தேவ பயம் இல்லைல்ல. அந்த வசனத்தை கேட்டோமே, கேட்டதில் 100 பாயிண்ட் சொன்னாலும் அதில் 1 பாயிண்டாவது 1% எடுத்துக்கொண்டு அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முயற்சி செய்யல. கர்த்தர் கேட்பார்ல. சிம்சோனு வார்த்தையை விட்டுட்டான். ஆனா ஆச்சரியம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, ஒரு நாள் கூப்பிட்டான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விஷயம் மனம் இருங்க, என்ன நினைத்தல்லுங்க என்று சொன்னபோது கர்த்தர் சிம்சோனை மறவாமல் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதான் நான் செய்ய சொன்னேன், நான் மறந்தாலும் நம்மை மறவாதவர். சிம்சோனே, நீ மறந்துட்டப்பா வார்த்தையை, நான் உன்னை மறக்கலை, வச்சிருக்கேன். ஆனால் நீ திரும்பி வந்தால், மீண்டும் சொல்கிறேன்,
பேதுருவே, நீ விட்டுட்டு போயிட்ட. நான் உன்னை அழைச்சதே வேற, உன் நோக்கமே வேற. ஆனால் நீ போயிட்ட. ஆனால் ஒருவேளை நீ திரும்பி வந்தா உன் படகை நிரப்புவேன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. ஒருவேளை நல்லா கவனிச்சுக்குங்க, ஒருவேளை இங்கே இருக்கிற சிம்சோனே, நீ ஒருவேளை மறந்திருந்தாலும், வார்த்தையை படிக்காம இருந்தாலும், இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 4 மாசம் இருக்குது. ஒருவேளை வார்த்தையை நேசிப்பாயானால், வசனத்தை பிடித்து கொள்வாயானால், வசனத்தின்படி வாழ முயற்சிப்பாயானால், திரும்பவும் வந்தால் மீண்டும் கர்த்தர் தம்முடைய பலத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் மாறாதவர், அவர் மறவாதவர். அவர் மறக்க மாட்டார். தாய் தன் பிள்ளைய மறக்கலாம், ஆனால் என் தேவன் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. 3வது, தகப்பனை மறந்த இளைய குமாரன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல தகப்பனை அங்கே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகப்பனை நான் இது பார்த்ததே இல்லை. குட் ஃபாதர். இவ்வளோ நல்ல தகப்பன், இவ்வளோ நல்ல தகப்பன். இது வரைக்கும் என் லைஃபுக்குள்ளே இப்படியெல்லாம் தகப்பன்களை நான் பார்த்ததே இல்லை. குட் ஃபாதர். ஒரு 3 கருத்தை சொல்கிறேன். ஒன்று, கேட்கிறதை தரும் தகப்பன். கேட்கிறதை தரும் தகப்பன். அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? அப்பா உயிரோடு இருக்கும்போதே ஆஸ்தியை கேட்டான். முறைப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போது ஆஸ்தியை கேட்கக்கூடாது. அது தவறு, அது செல்லுபடி ஆகாது, அது ஏற்றுக்கக்கூடாது. அதை யார் சொன்னாலும் அது ஆகாது. ஆனால் தகப்பன், நல்ல தகப்பன், அவன் சொல்கிறான் பாருங்க, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தருன்னு சொன்ன உடனே அங்கே பாருங்க, அந்தப்படி அவன் அவர்களுக்கு மறுப்பே சொல்லலைங்க. எனக்கு ஆச்சரியம். யூத சடங்கின்படி, இஸ்ரவேலுடைய நியாய பிரமாணத்தின்படி தகப்பனுடைய அந்த ஆஸ்தியை கொடுக்குறான்னா தகப்பன் மறிச்சிட்டார்னு அர்த்தம். ஆனால் அவன் கேட்குறான், நீ செத்தாலும் பரவாயில்லையா, உன் பேர் என்னன்னாலும் பரவாயில்லையா, எனக்கு என் ஆஸ்தி வேணும். நல்ல தகப்பன். குட் சோல், குட் சோல், குட் ஃபாதர். எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. கேட்டதை அப்படியே கொடுக்குறான் பாருங்களேன். நீ மறுபேச்சே பேசலைங்க, எந்த மறுபேச்சும் பேசலை. இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, இல்லை கொஞ்சம், இல்லைங்க, இல்லை. நான் அங்கே இருந்தால் கூட சொல்லியிருப்பேன், தம்பி இரு கொஞ்ச நாள் பொறு சொல்லியிருப்பேங்க. அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், சரி இரு, நாள் போகட்டும், வர சொல்ல, எதுவுமே சொல்லங்க. அடுத்த வார்த்தை, அடுத்த வசனம் கூட வரலங்க. அந்த வார்த்தையிலே பாருங்களேன், வேணும்னு கேட்ட உடனே புல் ஸ்டாப். அடுத்த அந்தப்படி அவன் என்ன கேட்டானோ. எங்க இப்படிப்பட்ட தகப்பனை இந்த நாட்களில் எங்கேயாவது காருங்க பார்ப்போம். நல்ல தகப்பன் அவன். என் தேவன், எங்கள் தேவனை தான் சொல்லணும். நல்ல தகப்பன். கேட்டதை தரும் தகப்பன். 2வது, கேட்காததை தரும் தகப்பன். கேட்காததை அவன் போய் கேட்குறான், என்னை வேலைக்காரனா வச்சுக்க. மனம் திரும்பி போகும்போது சொல்கிறான், கேட்காததை என்னை வேலைக்காரனா. நான் பொண்ணை கேட்கல, நான் வஸ்திரத்தை கேட்கல, பாதரட்சியை கேட்கல, மோதிரத்தை கேட்கல, அதிகாரத்தை கேட்கல, நல்லா சாப்பிட்றதுக்கு எந்த பொருளையும் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஒரு வேலைக்காரனா. ஆச்சரியம். கேட்டதை தகப்பன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 2வது, கேட்காததையும் அவன் அப்படி வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழிச்சு போட்டு வந்தேன்னு ஒருத்தன் சொன்னாலும், அவன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருந்தாலும், அவன் சொல்கிறதையே காதில் வாங்கலை பாருங்களேன் தகப்பனு. ஐயோ, நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், விடுப்பா, அதெல்லாம் விடுப்பா. ஐயோ உமக்கு, அதெல்லாம் விடுப்பா. முதல்ல பாதரட்சியை கொண்டா, முதல்ல மோதிரத்தை கொண்டா. நான் இப்படிப்பட்ட தகப்பனை பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எப்படி யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல தகப்பன் அவர். அவரை தவிர வேறு யாரும் முடியாது. அந்த இடத்துக்கு யாரும் வர நிற்கவே முடியாதுங்க. கேட்காததையும் கொடுத்தார். அவன் கேட்கல, பாதரட்சியே இல்லைப்பா,
அதெல்லாம் பேசாத. ஆடைய நீ பேசாதப்பா. உன் நிலைமையை பார்த்து, உன் இடத்த பார்த்து கேட்காததையும் என் தரும் தகப்பன் அவர். மூணாவது கேட்டதுக்கு மேலே கொடுக்கும் தகப்பன். மூணாவது கேட்டதுக்கு மேலே அவன் சொன்னான், என்னை வேலைக்காரனா வச்சுக்குங்க. யாரை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கிற? நீ என் குமாரன். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தகப்பனை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, என் தேவனை தவிர. ஆச்சரியம் எனக்கு. கேட்டதை தரும் தகப்பன். கேட்டதை தந்தார். சாதாரணமாக கொடுக்கல. உயிரோடு இருக்கும்போதே அவன் கேட்ட உடனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கத்தா அப்படின்னா தரக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நியாயாதிபதியில் கொஞ்சம் நிப்பாட்டினா அவனை தரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பிள்ளை கேட்ட உடனே முகங்கோணாமல், வருத்தப்படாமல், கொஞ்சம் கூட ரசிக்காமல் தன் கேட்டதை கொடுத்த நல்ல தகப்பன் அவன். ரெண்டாவது கேட்காததையும் கொடுத்த தகப்பன். அப்படின்னா அவன் போய் சொல்கிறான், எனக்கு இப்படி நிற்கிறேன், பன்னி தவிட்ட தான் சாப்பிட்டேன், வேற ஒன்றும் சாப்பிடலை, ஒன்றும் நிற்கலை. அப்படி நிற்கும்போது அவன் பேசுறதுலாம் இல்லை. கேட்காததுக்கு முன்னாடி, எனக்கு சாப்பாடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு ஆடன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு பாதரட்சன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்காததையும் கொடுத்த நல்ல தகப்பன் அவன், என் தேவன். மூணாவது கேட்டதுக்கு மேலையும் கொடுக்கும் தகப்பன் அவர். இதே ஒரு செய்தி தான் உங்களுக்கு. கேட்டதுக்கு மேலே தான் கொடுப்பார். அதான் வசனம் சொல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக. அதை யார் தர முடியும் தெரியுமா? என் அப்பா இயேசுவால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அதான் இங்கே சொல்றாரு, தகப்பனை மறந்த இளைய குமாரன். தகப்பனோடு இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. தகப்பனை மறந்தான், தகப்பனை விட்டு தூரம் போனான், வாழ்க்கையில எல்லாம் இழந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, திரும்பி வந்தபோது அவனை மறவாமல் கர்த்தர் அணைத்து கொண்டார். தயை மறந்த யோவாஸ். ரெண்டாவது, தந்த வார்த்தையை மறந்த சிம்சோன். மூணாவது தகப்பனை மறந்த இளைய குமாரன். இவர்களெல்லாம் மறந்தாலும் திரும்பி வந்தபோது கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். என் தகப்பன் அவர், என் நேசர் அவர். சொல்ல முடியுமா? கரம் உயிர் சொல்லுங்க. என்ன மறக்காதவர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி காட். ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை, ஏதுமில்லை, துணையாளர் என்னை விட்டு. நீங்க பாடுங்க. சொன்னதை செய்தி தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி. ரெண்டு கரம் உயர்த்தி இந்த ஸ்டான்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை, ஏதுமில்லை, ரெண்டு கரை உயர்த்தி அப்பாவை. சொன்னதை செய்தி தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இப்ப நம்பிக்கையோடு அப்பாவை நோக்கி, நம்புவேன் இறுதி வரை. Hallelujah.